இளைஞர்களுக்கான சிறந்த அரசியல் தலைவரா யாரை நான் பாக்குறேன்? அண்ணாமலையா, விஜயா, சீமானா, உதயநிதி ஸ்டாலினா? இப்போதைக்கு ஸ்டாலின் தான். உதயநிதி ஸ்டாலின் தான். விஜய். எனக்கு விஜய் தான் பிடிச்சிருக்கு. விஜய்க்கு வந்துட்டு நம்ம யங்ஸ்டர்ஸ் ஆனால் போடுவாங்க ஓட்டு, அவரோட ஃபேன்ஸு அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. சப்போஸ் நீங்கள் யோசிச்சு போடுற மாதிரி இருந்தால் சீமான் தான் போடணும். இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவரா யாருக்கு? விஜயா, அண்ணாமலையா, சீமானா, இல்ல உதயநிதி ஸ்டாலினா? இப்போதைக்கு மேக்ஸிமம் வந்துட்டு எல்லா இது பக்கமும் சீமான் மேலே தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு சீமான் தான். ஏன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு இளைஞருக்கு மத்தியில் வந்துட்டு நல்லாவே இதாகிட்டாரு. ஏன்னா அவர் பேசுகிற அந்த இதுவும் அந்த ஒரு ஸ்பார்க் ஆயிடுச்சு அவர் சீமான் மேலே. ஆனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சீமான் தான் வந்துட்டு இளைஞர் மத்தியில் நல்லா வரவேற்பு பெற்றிருப்பாங்க. ஆமாம் ஆமாம், சீமானை தான் நான் வந்துட்டு இப்போ ஃபாலோ பண்ணிருக்கேன். சீமானை தான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அதான் ஃபாலோ பண்ணிருக்கிறேன். ஏன்னா வந்துட்டு உதயநிதிங்கிறது வந்துட்டு அவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து இப்போ நிறைய அந்த படத்துலேருந்து வந்தனாலும் வந்துட்டு அவருக்கு எதுவுமே தெரியுமாங்கிறதே தெரில. துணை முதலமைச்சர் போட்டது தப்பு தான் அவரை. ஆனால் இப்போ வந்துட்டு சீமான் வந்துட்டு எனக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நீங்க 2026 எலெக்ஷன் வரப்போது இதுல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு தான் வந்துட்டு அதிகமாக வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இளைஞர்களுக்கான சிறந்த அரசியல் தலைவரா யாரை நான் பாக்குறேன்? அண்ணாமலையா, விஜயா, சீமானா, உதயநிதி ஸ்டாலினா? இப்போதைக்கு ஸ்டாலின் தான். உதயநிதி ஸ்டாலின் தான். ஏன்னா என்ன காரணம்? என்ன காரணம், அவங்க ஃபேமிலியோட வராங்க, அவங்க அரசியல் கொஞ்சம் தெரியும். விஜயெல்லாம் அவருக்கு சரியான ஒரு அரசியல் இது இல்ல, ஒரு ஆர்வத்துல வராது. சீமானை பத்தி நீங்க ஒரு அரசியல பாத்துக்கிட்டீங்கன்னா? நல்ல பேச்சாளர். அரசியல் அவரோட நோக்கம் அவரோட கொள்கைகள்லாம் பரவாயில்ல, இருந்தாலும் அது செயல்படுவாரா அப்படின்னு தெரியாது. அண்ணாமலை அவரை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. உங்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த தலைவர் உதயநிதி ஸ்டாலின். இளைஞர்களுக்கான சிறந்த அரசியல் தலைவரா நீங்க யாரு சொல்லுங்க? விஜயா, சீமானா, அண்ணாமலையா, உதயநிதி ஸ்டாலினா? விஜய். என்ன காரணம் பண்ணாங்க? இப்போ அவர் புதுசா வர்றதுனால அவரு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுவாரு. அவர் வந்து இப்போ ஏன் செய்யறாருன்னா, அவர் ஒரு படத்துல நடிச்சா 200 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வருது. அவர் அதெல்லாம் விட்டுட்டு வந்து இங்க மக்களுக்கு சேவை செய்யணும்னு வராரு. அதனால அவர் செஞ்சா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் தான். பட் விஜய் வந்து ஒரு நடிகர், ஓகேவா? அவர் அரசியலுக்கு இவர் மட்டும் யாரு? உதயநிதி ஸ்டாலின் நடிகர் தான், சீமானும் நடிகர் தான். எல்லாமே கரெக்ட் தான். பட் வந்து எப்படி சொல்றது, மற்றவங்க வந்து அரசியல் பின்னணியில இருந்து சீமான் வந்து வரணும், ஒரு ரசிகர் கூட்டம் இல்லாம ஒரு கொள்கை முன் வச்சு வராரு. அவர் வந்து கொள்கை இல்லை, சும்மா அவர் வந்து ஒரு பேச்சாவே தான் இருக்க. யார் கூட ஒரு அலைன்ஸ் வச்சுட்டு போனார்னா அவரு இது வரலாம். அவரு தனியா நின்று தானா இது பண்ண. விஜய் பிடிச்சிருக்கு என்ன காரணம்? அவரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நல்லது பண்றாரு. அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப அரசியல் வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணி இருக்கிறாரு. இனிமேல் அவர் ஆட்சி இதுல வந்தாரு இன்னும் நல்லது பண்ணலாம் நான் நினைக்கிறேன். அண்ணாமலை எல்லாம் நமக்கு மோசம். அண்ணாமலை எல்லாம் சும்மா நல்லது, மக்கள் இளைஞர்களுக்கு நல்லது பண்றாரு. பரவாயில்ல, நல்ல கொள்கை தான். பரவாயில்ல, நல்ல கொள்கை. செயல்பாடு திட்டங்கள்லாம் அவர் இப்பவே இது மாதிரி சொல்றாருன்னா, அவர் ஆட்சி படத்துக்கு வந்தாருன்னா இளைஞர்களுக்கு நல்லது செய்வாருன்னு நான் நம்புறேன். இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர்கள் ஒருவராக விஜய். அவரோட வெற்றி வாய்ப்பு 2026 அவர் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா ஒரு 70% இருக்கும். விஜய்க்கு தான். ஏன்னா நிறைய இளைஞர்கள் அவர் சாதாரண ஒரு மகாநாடு நடத்தும் போதே ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. எங்கேயோ வந்துட்டு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்லாம் நடந்து வந்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் சப்போஸ் ஆட்சிக்கு வந்துட்டாரு மக்களுக்கு நல்லது செய்வார் நான் நினைக்கிறேன். ஆனா நான் உண்மையிலே அஜித் ரசிகர் இருந்தாலும் அவர் கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்றாரு, அதனால அவர் கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். அவ்வளவுதான். நான் உண்மையிலே அஜித் ரசிகர். சிறந்த அரசியல் தலைவரா யார்? இளைஞர்கள், அதாவது விஜய், அண்ணாமலை, சீமான், உதயநிதி ஸ்டாலின். 4 பேர்ல யாரை பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எனக்கு விஜய் தான் பிடிச்சிருக்கு. என்ன காரணம்? என்ன காரணம்னா, இப்ப புதுசா நிறைய பேர் வர்றாங்க, அதுல விஜய் வேற வந்திருக்காரு. ஸோ விஜய் தான் நான் நினைக்கிறேன். விஜய் ஃபேன் இல்லை, சரி புதுசா அவங்க ட்ரை பண்ணுவோம். இருக்கிறவங்களே இருக்காங்க, சரி புதுசா நம்ம விஜய் ட்ரை பண்ணலாம். ஆமா, அப்படித்தான். சீமான் பேசுறாரு, மாத்தி பேசுறாரு, ஒரே இதா இல்ல, மாத்தி பேசுறாரு. ஸோ விஜய்னா இப்போதைக்கு ஒரே இதுல நிக்கிறாரு, சரி புதுசா வந்திருக்கோம், சரி விஜய் போடுறாரு.
அண்ணாமலையை பத்தி நினைக்கிறீங்க? அண்ணாமலை என்ன பண்றாரு? அவரு படிக்க போயிட்டு திரும்ப இப்போ வந்திருக்காரு. அதனால ஒன்றும் அவ்வளோக்கா இது இல்லை, டீப்பா இது இல்லை, ஒருத்தர் இல்லை. இவரு உதயநிதி ஸ்டாலின் அவரும் நல்லா தான் பண்றாரு, இல்லைன்னு சொல்லல. பட் நம்ம புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாமே, ஏற்கனவே இருக்காங்க அவங்கெல்லாம். அதனால சரி விஜய் ட்ரை பண்ணலாம். என்ன காரணம்? அவரோட கொள்கைகள் எப்படி பிடிச்சிருக்கு? விஜயோட கொள்கைகள் அதான் நம்ம பெரியார் ஃபாலோ பண்றதெல்லாம் சொல்றாருல, நம்ம நம்ம அம்பேத்கர் எல்லாத்தையும் சொல்றாரு. நம்ம எனக்கு இப்போ பெரியார் ரொம்ப பிடிக்கும். ஸோ விஜய், ஐ திங்க் விஜய் பெட்டர் லீடர்னு சொல்லலாம். ஆமா, 2026ல அவரோட வெற்றி வாய்ப்பு எதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேக்சிமம் இளைஞர்கள் தான் இப்போ ஓட்டு அதிகமா இருக்கு. ஐ திங்க் எல்லாரும் மாற்றத்தை தான், ஆமா, சப்போர்ட்டா அவர் தான் இருக்கு. ஸோ மாற்றமும் அவங்க தான் விரும்புறாங்க. ஸோ விஜய் தான் மேக்சிமம். அப்புறம் 2024 தலைவரா யாருக்கு இருக்கு? விஜயா, அண்ணாமலையா, சீமானா, இல்ல உதயநிதி ஸ்டாலினா? இப்போதைக்கு மேக்ஸிமம் வந்துட்டு எல்லா இது பக்கமும் சீமான் மேல தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு சீமான் தான். ஏன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு இளைஞருக்கு மத்தியில வந்துட்டு நல்லாவே இதாயிட்டாரு. ஏன்னா அவர் பேசுற அந்த இதுவும் அந்த ஒரு ஸ்பார்க் ஆயிடுச்சு அவர் சீமான் மேல. ரெண்டாவது வந்துட்டு இப்போ விஜயம் வந்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கனால வந்துட்டு இளைஞர்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிடிக்குங்கனால அவர் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சீமான் தான் வந்துட்டு இளைஞர் மத்தியில நல்லா வரவேற்பு பெற்றிருப்பாங்க. சீமான் தான் better சொல்றீங்க. ஆமா ஏன்னா சீமானோட அரசியல் கொள்கையில பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அவர் ஃபாலோ பண்ணிருக்கா? ஆமா, சீமானை தான் நான் வந்துட்டு இப்போ ஃபாலோ பண்ணிருக்கேன். சீமானை தான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா வந்துட்டு உதயநிதிங்கிறது வந்துட்டு அவர் இப்பதான் வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து இப்போ நிறைய அந்த படத்துல இருந்து வந்தனால வந்துட்டு அவருக்கு எதுவுமே தெரியுமாங்கிறது தெரியல. துணை முதலமைச்சர் போட்டது தப்பு தான் அவரை. ஆனா இப்போ வந்துட்டு சீமான் வந்துட்டு எனக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. விஜய் அவரோட அரசியல் கொள்கை விஜய் வந்துட்டு எப்படின்னா இப்பதான் வந்திருக்கிறாரு. அவர் இனிமேதான் வந்துட்டு படிப்படியா வந்துட்டு அரசியல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இனிமேதான் தெரியும் அவருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டு இதாகும். அண்ணாமலையோட அரசியல் அண்ணாமலை வந்துட்டு இப்போ மக்கள் மத்தியில வந்து பாஜக மேல வந்துட்டு ரொம்ப அதிருப்தி இருக்குதுனால வந்துட்டு அதனால அவரு இதுவா இல்லை. இப்போ நீங்க 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இதுல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு தான் வந்துட்டு அதிகமா வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு திமுக மேல வந்துட்டு மக்கள் வந்து இப்போ ரொம்ப இதுவா அவரோட இருக்கிறாங்க. அரசியல் கொள்கை வித்தியாசமா இருக்கு. ஆமா, அதனால வந்துட்டு இதுவா இருக்கு. விஜய்க்கு எதனா வாய்ப்புகள் இருக்கா அதுல? விஜய்க்கு வந்துட்டு நம்ம யங்ஸ்டர்ஸ் வேணா போடுவாங்க ஓட்டு, அவரோட ஃபேன்ஸு அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. சப்போஸ் நீங்க யோசிச்சு போடுற மாதிரி இருந்தா சீமான் தான் போடணும். இளைஞர்களுக்கு மிகவும் பிடிச்ச அரசியல் தலைவர் யாருக்கு டிபேட் Okay. அண்ணாமலையா? ஐ திங்க் விஜய் தான் வராரு நினைக்கிறேன். ஏன் bro விஜய் ரசிகர்களா இருக்கீங்களா? அதனால இல்ல, ஏன்னா அவர் தான் புது தலைவர், அதை ஏதாச்சும் மாற்றம் கொண்டு வருவாரு. அது விஜய்க்கு வந்து மாற்றங்கள் உண்டாகும் நினைக்கிறீங்களா? ஆமா புதுசா வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு. ஆமா. சீமான் அவரை பத்தி நினைக்கிறீங்க? பெருசா மத்தவங்க பத்தி தெரியல, இல்ல மத்தவங்க பத்தி அவ்வளவா தெரியல. ஆனா விஜய் வந்தா ஒரு மாற்றம் வரும். உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட ஆட்சி பிடிச்சிருக்காங்க. பரவாயில்ல, இருந்தாலும் விஜய் வந்தா நல்லா இருக்கும். ஏன் விஜயோட கொள்கைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமா ப்ரோ, கொஞ்சம் நல்ல எந்த கொள்கை பிடிச்சிருக்கு? பெரியார் கொள்கைன்றதை விட அவர் நல்லா வந்து மக்கள் நல்லது பண்றது ஒரு நம்பிக்கை இருக்கு. இளைஞர்களுக்கு நல்லது பண்ணுவாரு. அது விஜய்